بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله المولانا الذي மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறையாம் திருக்குரானிலே திருக்குரானை பற்றி ஒரு வசனம் வருகிறது. வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்ன திக்ர, இந்த திருக்குரானை நாம் தான் இறக்கி வைத்தோம். ஓ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாமே அதை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ திருக்குரானுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹுடைய கைவசத்தில் இருக்கிறது. இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத் வேதம், இன்ஜில் வேதம், ஜபூர் வேதம், இது குறித்தெல்லாம் இது போன்ற வசனங்கள் வரவில்லை. அதையும் அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான். ஆனால் நம்ம தான் அதை பாதுகாக்கிறோன்னு சொல்லலை. ஆனால் குரானை பார்த்து சொல்லும்போது நாம் தான் இறக்கணும், நாம் அதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம், மற்ற வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது, திருத்தப்பட்டிருக்கிறது. 1400 ஆண்டுகள் தாண்டி ஒரு அச்சரமோ கோடோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் திருக்குரான் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதை பாதுகாக்கிறேன் என்று சொன்னதனுடைய வெளிப்பாடு. அதுவே ஒரு பேர் அற்புதம். திருக்குரான் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம்? வலவுக்கான மின் இந்திய கைரில்லா, அல்லாஹ் அல்லாத வேற மனிதர்களால் அது தோற்றுவிக்கப்பட்டிருக்குமானால் வஜது ஃபிஹி இஹ்திலாஃபன் கசீரா, அதில் அதிகமாக கருத்து வேறுபாடு பார்த்துருப்பீங்க, முரண்பாடுகளை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு அது சரி வராமல் போயிருக்கும். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கான என்ன ஆதாரம்? அதில் 1400 ஆண்டுகளாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் அந்த திருக்குரான் இருக்கிறதல்லவா, அதுதான் அதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம், அல்லாஹ் அதை பாதுகாக்கிறேன் என்று சொன்னான், அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான்? திருக்குரானை பாதுகாக்குதல் என்பது மனனம் வழியாக அல்லாஹ் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹாஃபிதுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் அவ்வளோ பெரிய புத்தகம், வேறு எந்த புத்தகமும் இப்படி ஒரு வரி இல்லை, ஒரு எழுத்து கூட விடாமல் மனப்பாடம் செய்யப்பட்டதில்லை. குரான் மனப்பாடம் செய்யப்படுகிறது, ரொம்ப இலகுவாக இருக்கும். அதை மனனம் செய்வது இலகு, ஆனால் அதை பாதுகாத்து வைத்திருப்பது கடினம். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும், அது மனசில் நிற்கும். ஆனால் திருக்குரானுடைய மனனம் என்பதை அல்லாஹ் இலகுபடுத்தி வைத்து விட்டார். நீங்கள் சில ஊர்களில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர்களில் அந்த திருக்குரானுடைய பாதுகாப்பு என்பது ஹாஃபிதுகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். திருக்குரானுடைய கருத்துக்கள் அவைகளை ஆலிம்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். திருக்குரானில் இருக்க சட்ட நுணுக்கங்களை ஃபுகஹாக்கள், ஃபிக்ஹ் வல்லுநர்களை கொண்டு பாதுகாக்கிறான். திருக்குரானுடைய ஓசை நயத்தை காரிகள் என்கின்ற கிராத் ஓதுகின்ற அந்த பண்பாளர்களை கொண்டு பாதுகாக்கிறான். திருக்குரானுடைய அகமிய கருத்துக்களை ஞானிகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அதில் உள்ள பார்ட்டு ஒவ்வொரு டிவிஷனாக அல்லாஹ் பிரித்து அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். திருக்குரானுடைய எல்லா விஷயங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் திருக்குரானுடைய அந்த ஓசை நயம், குரானுடைய வார்த்தையை கேட்டால் அதில் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்தார்கள். ஆன்மீக மருத்துவம் என்ற அடிப்படையில் நோயாளிகள் திருக்குரானை கேட்டாவே அந்த நோய்க்கான நிவாரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். திருக்குரானில் அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை வைத்திருக்கிறார். குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் திருக்குரானுடைய பல்வேறு விஷயங்கள் இப்படி பிரிக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருக்குரானை ஆய்வு செய்பவர்கள், ஆய்வாளர்கள், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை முஸ்லீம்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, மாற்று மத அறிஞர்கள் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆய்வு செய்கிறார்கள். அதில் உள்ள கருத்துக்களில் விஞ்ஞான உண்மை இருக்கிறது என்பதை இன்றைக்கு புரிய தொடங்கியதின் விளைவு
அறிவு மட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தளங்களில் இஸ்லாம் பரவ தொடங்கி இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு என்ன காரணம்? திருக்குரான் மட்டும்தான். வேறு எந்த பிரச்சாரமும் அவங்கள்ட்ட கிடையாது. குரானை அவங்க படித்தாங்கன்னா உடனே அவர்கள் மாறுகிறார்கள். திருக்குரானை வாசிக்க வாசிக்க அவர்களுக்கு மனதில் நிம்மதி பிறக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த பாசித் அப்படின்னு ஒரு காரியினுடைய கிராத்தை எல்லாம் கேட்டிருப்போம். இப்போ பல கிராத்துகள் கேட்குறோம். 80கள்லாம் 90களில் ஒரே ஒரு கிராத் தான் சத்தமாக இருக்கும். அப்துல் பாசித் அப்படின்றவங்களுடைய கிராத்து ரொம்ப அதை கேட்கிற போது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபைசல் என்பவர் அரபு நாட்டு சவுதி அரேபியாவினுடைய கிங் ஃபைசல் ஒரு தடவை ரஷ்யாவினுடைய பயணத்தில் அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். அரசு முறை பயணம். எல்லா நாட்டு அதிபர்களும் ரஷ்யாவினுடைய பார்லிமெண்ட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான அந்த மாஸ்கோ பயணத்தில் தலைவர்களெல்லாம் இருக்கும்போது சுற்றுண்டுக்கான நேரம் வருகிறது. ஃபைசல் கேட்டிருந்தாங்க, டைம் கிடைச்சா ஒரு 10 நிமிட நேரம், எல்லோரும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிகிற அந்த நேரத்தில் நான் அழைத்து வந்திருக்கிறேன். திருக்குரானை அழகான முறையில் வாசிக்கக்கூடிய ஓதக்கூடிய ஒருவர், அவருக்கு ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் கொடுக்கணும் என்று கேட்டிருந்தார்கள். எல்லாம் மீட்டிங்கெல்லாம் முடிந்தது. முதலாவது அமர்வு நிறைவு வருகிறது. அவர்களுக்கான சிற்றுண்டிகள் தயாராக கொண்டு வருவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அப்துல் பாசித் புகாரிக்கு முன்னாலே மைக் வைக்கப்பட்டது. ஓதுங்க 10 நிமிஷம். அவர்கள் ஓதினார்கள். அமர்ந்திருக்கிறது ரஷ்யாவினுடைய பார்லிமெண்ட். எல்லாரும் நாத்திகர்கள், கம்யூனிஸ்டினுடைய முக்கியமான உறுப்பினர்கள், இறை தத்துவத்தை புறக்கணிக்கிறவர்கள், இப்படி எல்லாம் ரொம்ப பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்துல் பாசித் புகாரி திருக்குரானை ஓதுகிறார். அந்த ரம்மியமான அந்த ஒளி, திருக்குரானின் ஓசைகள் எல்லாருடைய காதுகளிலும் படுகிறது. அர்த்தம் புரியல, ஆனால் கண்களிலிருந்து மலமலன்னு கண்ணீர் சொட்டுகிறது. கொடுக்கப்பட்டது என்னவோ 10 நிமிஷம். அப்துல் பாசித் புகாரி ரஷ்யாவின் பார்லிமெண்ட்டில் 1/2 மணி நேரம் ஓதுகிறார்கள். அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி முடிகிற போது இதுபோல ஒரு ஓசை நயத்தை வாழ்நாளில் நாங்கள் கேட்டதில்லை. இதில் ஏதோ ஒரு கருத்து உள்ளத்தோடு போய் அது தொடர்பு படுகிறது. எங்களையும் அறியாமல் எங்களுடைய மூலத்தை நாங்கள் இதில் பார்க்கிறோம். எங்களுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு சூழல் உருவாகிறது. அவங்க ஓதனதுக்கான அர்த்தம் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அவங்க எல்லாருக்கும் அவங்க ஓதனதனுடைய அந்தந்த மொழிகளில் அவர்களுக்காக வேண்டி அது தரப்பட்டது என்றெல்லாம் நாம் கேட்கிற போது, திருக்குரானை அல்லாஹ் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால், நாம் பெற்றிருக்கிற மகத்தான இந்த அல் குரான் என்கின்ற வேதம், அதனுடைய மகத்துவம் இன்றைக்கு உலகம் முழுக்க புரியப்படுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். எனவே திருக்குரானை ஓதுபவர்களாக, அதை புரிபவர்களாக, வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பவர்களாக பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் நம் வாழ்க்கையில் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.